வணக்கத்துடன் பெப்பரன் சால் தமிழ்ச் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. இன்று தமிழகத்தை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தில் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இப்பொழுது களம் அமைத்து கொண்டிருக்கின்றன. வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் தமிழக வெற்றிக் கழகத்தை பலம் கொள்ளச் செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை அரசியல் களத்தில் அதிமுக, திமுக என்கின்ற இரு கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சியை அமைப்பார்கள் என்று 1967க்கு பின் சொல்லப்பட்டு கொண்டிருந்த செய்திகளாக இருந்தன. ஆனால் தற்பொழுது களம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகின்றது. தமிழக வெற்றிக் கழகமா, திராவிட முன்னேற்றக் கழகமா என்கின்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழும்பத் தொடங்கி இருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி பெரும்பாலான அரசியல் கட்சிகளை சார்ந்த முக்கிய தலைவர்கள் திரும்ப தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயமும் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக பார்க்க முடிகின்றது. தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி ஆட்சி பீடத்தை கையில் எடுக்குமா? அதற்கான களம் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறதா? இதுதான் இன்று எழும்பியிருக்கக்கூடிய கேள்வி. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தமட்டில் அதன் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை பல கோணங்களில் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது கூட பாண்டிச்சேரியில் அந்த சாலை மார்க்கமாக சென்று பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு களம் கேட்கப்பட்டது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பாதுகாப்பு விடயத்தை கருத்தில் கொண்டு அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். இப்பொழுது வருகின்ற 9ஆம் தேதி பொதுக்கூட்டமாக அந்த நிகழ்வை நடத்துவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. இப்பொழுது அதற்கான இடம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பொதுக்கூட்டத்தை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பெரும்பாலான கட்சிகள் ஆட்சியை பிடித்து விடுவோம் அல்லது எங்களுக்குத்தான் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் மார்பு தட்டி கொண்டு இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் ஒரே ஒரு கட்சியைத்தான் தொடர்ச்சியாக விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது தமிழக வெற்றிக் கழகத்தை தான். அப்படி என்றால் அவர்களுக்கே தெரிந்துவிட்டது தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே நாம் மற்ற கட்சிகளை விமர்சிப்பதை விட தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சித்தால் நாமும் இந்த அரசியல் களத்தில் இருக்கிறோம் என்று அடையாளப்படுத்தப்படுவோம் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தமட்டில் அவர்கள் பெரும் கனவில் இருந்தார்கள். எங்களுக்கு ஒரு பெரிய கூட்டணி இருக்கிறது, அந்த கூட்டணியை மையப்படுத்திய களம் எங்களிடம் இருக்கிறது, எனவே நாங்கள் பெரிய வெற்றியை பெற்று விடுவோம், இலவச பேருந்து வழங்கினோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், எனவே பெண்கள் எங்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது. அது அவர்களுடைய பேச்சிலும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் எந்த அரசியல் கட்சிகள் தங்களோடு கூட்டணியில் இருக்கிறது என்று திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்து வைக்கின்றதோ அந்த அரசியல் கட்சிகள் மறைமுகமாக தமிழக வெற்றிக் கழகத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. தற்பொழுது கூட ராகுல் காந்தி அவர்களுடைய முக்கிய உதவியாளராக இருக்கக்கூடிய அல்லது அவருடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் ஒருவர் விஜய் அவர்களை சந்தித்து பேசி இருக்கக்கூடிய களம் காங்கிரஸ் பேரியக்கம் திமுகவிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்கிறதா என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அதுபோல தற்பொழுது நாஞ்சில் சம்பத் அவர்கள் இப்பொழுது விஜய் அவர்களை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கின்றார். நாஞ்சில் சம்பத் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணித்து, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணித்து, அனைத்திந்திய அண்ணா திமுகவில் பயணித்து, அதன் பின்பு அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தவிர்த்துவிட்டு இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகளில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார். விஜய் அவர்களுடைய வருகை பலருடைய மனங்களை திரும்பி பார்க்க வைத்துவிட்டது. அப்படித்தான் இப்பொழுது நாஞ்சில் சம்பத் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி திரும்பி இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கோட்பாடுகளையும்
கொள்கைகளையும் பிரச்சாரமாக கொண்டு செல்வதற்கு எனக்கு ஒரு களத்தை தாருங்கள் என்று நான் தம்பி விஜயிடம் கேட்டேன். தம்பி விஜய் எனக்கான களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிபீடத்தில் மிக இலகுவாக வந்துவிடும் என்று நாஞ்சில் சம்பத் அவர்கள் இப்பொழுது பறைசாற்றி இருக்கின்றார். பெரும்பாலான ஊடகங்கள் இப்பொழுது ஒரு கருத்து கணிப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. அந்த கருத்து கணிப்பை மையப்படுத்தி அவர்கள் எடுக்கக்கூடிய பயணத்தில் யாருக்கு அதிக வாக்கு அல்லது யாரை முதலமைச்சராக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பெரும்பாலான பெண்களும் பெரும்பாலான ஆண்களும் விஜய் என்கின்ற ஒற்றை பெயரை மட்டுமே அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை நாங்கள்தான் மக்களுக்கு எல்லாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த விடயம் மாறத் தொடங்கி இருக்கிறது. அதுபோலத்தான் தமிழகத்தில் பல விடயங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருந்த குளறுபடிகள், மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகள், இவைகளை எந்த கட்சிகளும் ஆணித்தரமாக விமர்சிக்கவில்லை. ஆனால் விஜய் அவர்கள்தான் தொடர்ச்சியான விமர்சனங்களை வைக்கிறார். அந்த விமர்சனங்கள் வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஆடிப்போய் விடுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம். மழைநீர் தேக்கம் சென்னையில் இருக்காது, நாங்கள் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கிறோம் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்றக் கழகம். அதற்காக 4300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுடைய அந்த பட்ஜெட் குறிப்பிட்டிருந்த ஒரு செய்தி. ஆனால் தமிழகத்தில், அதாவது சென்னையில் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அப்படியென்றால் இவர்கள் சொன்ன திட்டம் என்னவாயிற்று என்ற கேள்வி எழும்புகின்றது. இவர்களை பொறுத்த மட்டில் மழைநீர் குழாய் நாங்கள் அமைக்கிறோம் என்று சாலைகளை தோண்டினார்கள். அதன் பின்பு அந்த சாலைகளை அது ஒரு நாடகம் போல அந்த சாலைகளை அதன் பின் போடுகிறார்கள். உடனடியாக வேறொரு குழாய் தோண்டுவதற்காக அந்த சாலை உடைக்கப்படுகிறது. அப்படி என்றால் இவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் யார் யாருக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து பணம் வருவதற்காக மக்களுடைய வரிப்பணங்கள் வீணடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது நிஜம். இதை விஜய் அவர்கள் கேள்வி கேட்ட மறுநிமிடமே அவர்களுடைய அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பல தெருக்களை பார்க்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் அச்சப்பட ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் பதில். தற்பொழுது விஜய் அவர்களை நோக்கி பெரும்பாலான தலைவர்கள் திரும்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது தமிழக வெற்றிக் கழகத்தை பலம் கொள்ள செய்திருக்கிறது என்பதை விட தமிழக வெற்றிக் கழகத்தை முதன்மையான களத்திற்கு அது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது அடுத்த முதலமைச்சர் யார் என்கின்ற நிலைப்பாடு இப்பொழுது வரவில்லை. அடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள்தான் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி நகர்வார்கள் என்ற செய்தியை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வைத்து கொண்டிருக்கின்றார். அதுபோல தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியின் ஒவ்வொரு கட்டமைப்புகளையும் வலுப்படுத்தக்கூடிய களங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் அந்த பூத் கமிட்டிக்கான நிர்வாக அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது என்று அறிவிக்கின்றார்கள். அதாவது அந்த பூத் கமிட்டியில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே என்னென்ன செயல்பாடுகள் நாம் செயல்படுத்தப்பட வேண்டும், எஸ்ஐஆர் என்றால் என்ன, பூத் கமிட்டியில் உள்ள செயல்பாடுகள் என்ன போன்ற பல விடயங்கள் அங்கு கற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் மிக நேர்த்தியாக தமிழக வெற்றிக் கழகம் கட்டி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் பல தலைவர்களுடைய பார்வை தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி நகர்ந்து விட்டது. ஆட்சியை இழக்கப் போகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை விட இதுதான் அவர்களுடைய கடைசி ஆட்சி என்பதை பறைசாற்றுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சி. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.